அற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாத ஒரு நிலையை தான் வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன அப்படின்னா இன்கம் ஆஃப் த பிசினஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பிசினஸ் இன்கம் இன்கம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ்பென்சஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். வருமானம் செலவுக்கு சமமாக இருக்கும். அப்ப லாபம் இல்ல நட்டம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்ட கண்டுபிடிக்கிறப்போ நீங்க எத ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பிக்ஸட் காஸ்ட்ட ஃபாலோ பண்றீங்க. பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அல்லது பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இந்த ரெண்டுலயுமே பாருங்க பிக்ஸட் காஸ்ட்ங்கிறது மேல இருக்கு. ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். பிபி அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிக்கணும்னா பிக்ஸட் காஸ்டால மட்டும் தான் முடியும். அப்ப ப்ராஃபிட் இல்ல, லாஸ் இல்ல அப்படின்றப்ப கண்டிப்பா பிக்ஸட் காஸ்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது கான்ட்ரிபியூஷன். அப்ப கான்ட்ரிபியூஷன நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா பிவி ரேஷியோவை எடுத்துக்கலாம். அப்போ இது பிவி ரேஷியோன்னு நீங்க எடுத்தீங்கன்னா அமௌண்ட் உங்களுக்கு தொகையில கிடைக்கும். அமௌண்ட் உங்களுக்கு தொகையில கிடைக்கும். இல்ல கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்ன்னு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலகுல கிடைக்கும். அவுட்புட்டா கிடைக்கும். இது அலகு. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் அப்படின்னு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எவ்வளவு தொகை அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ஃபார்முலா. இத வச்சுக்கிட்டே நமக்கு என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா டிசையர்டு ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. இதுல ஒண்ணுமே கிடையாது பாருங்க. இந்த ஃபார்முலாவுல அப்படியே இந்த டிசையர்டு ப்ராஃபிட்ட மட்டும் பிளஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும் யூனிட்ல. இந்த ஃபார்முலாவில் பிளஸ் டெசையர்டு ப்ராஃபிட் அப்படின்றத சேர்த்துனீங்கன்னா இது வந்துடும். சேல்ஸை கொடுத்து ப்ராஃபிட்டை கேட்கறது, ப்ராஃபிட்டை கொடுத்து சேல்ஸை கேட்பாங்க. அந்த மாதிரி சம்மும் இதுல டெசையர்டு ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தட்ல வரும். இப்போ இந்த இதுல பாருங்க எல்லாமே சம்மு தான் இருக்கும். அப்போ பிஇபின்னு வந்தாவே பிரேக் ஈவன் அப்படின்னு வந்தாவே நம்ம அந்த இடங்கள்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்ட்டா பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் அல்லது பிவி ரேஷியோங்கிறத எடுத்துக்கணும். இப்போ பாருங்க அவுட்புட் ஆஃப் சேல்ஸ் 10,000 யூனிட்ஸ். அவுட்புட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குங்க? 10,000 யூனிட்ஸ். சேல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10,000 யூனிட்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட். செல்லிங் ப்ரைஸ் 15 ரூபா. ஃபிக்ஸட் காஸ்ட் 5,000 இன்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் 1000. டெப்ரிசியேஷனும் அதுலயே இருக்குங்கிறாங்க. மொத்தத்தில் ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறத எடுத்துக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறது 5. அஸ்யூம் தெர் இஸ் நோ டைம் லேக் பேமெண்ட். எதுவுமே டைம் லேக் பேமெண்ட்ங்கிறது கிடையாது. அப்போ நீங்க என்ன கண்டுபிடிங்கன்னா கேஷ் பிரேக் ஈவன் கண்டுபிடிங்க. எவ்வளவு கேஷ் பிரேக் ஈவன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க பிரேக் ஈவனை தான் கண்டுபிடிக்கிறீங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இதுல எது கொடுத்துருக்குன்னு பாருங்க. செல்லிங் பிரைஸ் வந்து யூனிட்ல கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிக்சட் காஸ்ட் இதுல கொடுத்துருக்கு. நமக்கு என்ன என்ன ஆப்ஷன் கேட்கறாங்க? யூனிட்ல தான் கேட்கறாங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. இங்கேயும் நமக்கு 4 ஆப்ஷனுமே யூனிட் தான் இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது செல்லிங் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எதுக்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும்? யூனிட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 15 ரூபாய் லெஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்போ வேரியபிள் காஸ்ட்ங்கிறது நமக்கு இங்க இருக்கு 5 ரூபாய் டிவைடட் பை 10 ரூபாங்க. இதுக்கு பேரு கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் இது நமக்கு என்னதுல கிடைச்சிருக்கு அப்படின்னா பெர் யூனிட்ல கிடைச்சிருக்கு. அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு பெர் யூனிட்ல கிடைச்சிருக்கு. தேர்ஃபோர் பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு என்ன தேவைங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட். பிஇபி யூனிட்ஸ்ல நமக்கு தேவைங்க. யூனிட்ஸ்ல தேவை. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்க டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது அங்கேயே நமக்கு கொடுத்துட்டாங்க 5000. ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000. ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க 5000 எடுத்துக்கிறோம். டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் நமக்கு 10 ரூபாங்க. ஆக்சுவலாக 500 யூனிட்ஸ் வருதுங்க இதில். அப்போ வந்து இந்த டெப்ரிசியேஷன் வந்து இதுல இருந்து கழிக்கணும்னு எடுத்துக்கோங்க. கழிச்சிங்கன்னா கரெக்டாக வருமா? இந்த இடத்துல வந்து டெப்ரிசியேஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து லெஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஆப்ரேட்டிங் நேச்சர்ல கொண்டு வராங்கன்னு அர்த்தம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஆப்ரேட்டிங்காகவும் வச்சுப்பாங்க, இதாகவும் வச்சுப்பாங்க. இதுல ஏன் நாம நீக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த வேர்டை நீங்க எடுத்துக்கலாம். கேஷ் பிரேக் ஈவன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கேஷ்ங்கிறது வந்து டெப்ரிசியேஷன் வந்து கேஷாக இருக்காது, லாபத்தில் இருந்து எடுத்து வைக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருங்க? ஒரு 1000 லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் 1000 இது வந்து நாட் ஃபார் த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க ருபீஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 10 ரூபாய். அப்போ 4000 டிவைடட் பை 10. அப்போ உங்களுக்கு 400 யூனிட்ஸ்.
கேஷ் பிரேக் ஈவன் அப்படின்றதுனால ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, அதாவது டெப்ரிசியேஷனை லெஸ் பண்றீங்க. கேஷ் பிரேக் ஈவனாக இருக்கிறதுனால நீங்க இது வந்து நான் ஆப்ரேட்டிங் அப்படின்ற வேல்யூவை நீங்க நீக்கிடுங்க. ஓகே, ஆர் யூ கிளியர் நோ? இதுல கேஷ்ங்கிறது கொடுத்துருக்கனால அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்லயே வச்சுக்கலாம். when fixed cost is 24,000, அடுத்த பிவி ரேஷியோ வந்து நமக்கு 50% பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ இதில் இருந்து நமக்கு ஃபார்முலா உருவாகுங்க. அப்போ பிஇபி பாயிண்ட், பிஇபி இது வந்து அமௌண்ட்ல வேணும் அப்படின்ட்டா நமக்கு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே அமௌண்ட் தான் இருக்கு, ஆப்ஷனும் நமக்கு அமௌண்ட் தான் இருக்கு. அப்போ டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ டிவைடட் பை பிவி ரேஷியோ. அப்போ 24,000 டிவைடட் பை 50%. அப்போ இது மாதிரி வரப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிருங்க. 24,000 டிவைடட் பை 50 இன்டூ 100. இந்த 50/100ன்னு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்து இன்டூ 100 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஜீரோவுக்கு இதுக்கு அடிச்சிடலாம். அப்போ இதுக்கு 2 50 100 2 24 48,000. 48,000 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது when fixed cost 80,000, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 80,000. இந்த இடத்துல ராங்கா இருக்கு, 8,000 தான் இருக்கும். ஜஸ்ட் a minute, அதையும் பார்த்துடலாம். இது வந்து 2003 டிஆர்பிங்க. 2003 டிஆர்பில ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 8,000 கிடையாதுங்க, இது 8,000 வச்சு சார் 8,000 தான் சார். 8,000. ஓகே, 8,000. ப்ராஃபிட் ஏர்னடு, ப்ராஃபிட் வந்து நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம், 2,000. அண்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் 40,000. வாட் இஸ் த ஆக்சுவல் சேல்ஸ்? ஆக்சுவல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. அடுத்த பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவல் சேல்ஸ்ல நம்ம 2 அடிப்படையில நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஒரு இது இருக்கு. இன்னும் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நடத்தலை, அதனால அடுத்த பகுதியில் தான் நம்ம நடத்துவோம். இப்போ எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சு அதிலிருந்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இதனுடைய வேல்யூ வந்து சேல்ஸை வந்து நம்ம அந்த அடிப்படையிலையும் கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத பாருங்க. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாடலில் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஸ்டேட்மெண்ட் மாடலில் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் மினிட், இதை மட்டும் ஒரு இடத்த தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன், கொஞ்சம் எலாபரேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாடல் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நடத்தியிருக்கோம், அதனால அதில் எடுத்துக்கிறேன். சேல்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ, அடுத்தது லெஸ் வேரியபிள் காஸ்ட், அடுத்தது லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இதில் இருந்து நம்ம லெஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட். இதுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ப்ராஃபிட் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, 2,000 ஏர்ன் பண்ணிருக்கோம். இதுல வந்து இது வந்து 8,000. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவாக இருக்கும்? இப்போ இதை வச்சுக்கிட்டு கான்ட்ரிபியூஷனை நம்ம எழுதிடலாம். அப்போ இதுல இருந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க நம்ம லெஸ் பண்ணியிருப்போம், ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 10,000. அப்போ 10,000ல இருந்து 8,000 கழிச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க, 2,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. கான்ட்ரிபியூஷன் இப்போ நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டியது நமக்கு என்ன தெரியணுங்க, சேல்ஸ்ங்கிறது தெரியணும். இப்போ கான்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ வேரியபிள் காஸ்ட்ங்கிற ஒண்ணு கணக்குல இருக்கா அப்படின்றத பாருங்க. வேரியபிள் காஸ்ட்ங்கிறது நமக்கு சம்ல சொல்லல,
அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதுல போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா ஏதாவது ஒரு வேல்யூ பிவி ரேஷியோ கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிவி ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதுல கொண்டு வந்து நம்ம போடணும். அப்போ இப்போ நமக்கு என்ன ரிக்வயர்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இதோடவே நிக்கட்டும். அப்போ ஸ்டெப் 2 நம்ம எடுத்துக்கிறோம். அது ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஸ்டெப் 2 இதுல என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, பிஇபி சேல்ஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஇபி சேல்ஸ் இஸ் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. அப்போ பிஇபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா, இது வந்து அமௌண்ட்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதற்கான ஃபார்முலாவை நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். அப்போ பிஇபி அப்படின்றது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ நமக்கு எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் புட் பண்ணிடலாங்க. பிஇபிங்கிறது நமக்கு தெரியும் 40,000. இங்க 40,000 ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது அதுவும் கொடுத்துட்டாங்க 8,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. இப்போ இதை இங்க கொண்டு போயிட்டு இதை இந்த சைடு நம்ம கொண்டு வரோங்க. அப்போ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு 8,000 டிவைடட் பை 40,000 இன்டூ 100 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 8க்கும் 40க்கு அடிக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளவு தடவைகள் அடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். 8 40 இதுக்கு அடிக்கிறப்போ 20ங்க. பிவி ரேஷியோ வந்து நமக்கு 20%. 20%. Yes. 20%. பிவி வந்து நமக்கு ரேஷியோ வந்து எவ்வளவு கிடைக்குதுங்க, 20%. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவிலேயே ஸ்டெப் 3 நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாங்க. ஸ்டெப் 3 இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பிவி ரேஷியோ கிடைச்சிருக்கு. அப்ப பிவி ரேஷியோனுடைய ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பர்சன்டேஜ்ல போடுறதுனால இன்டூ 100 இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பர்சன்டேஜ் போட்டால் இங்க பர்சன்டேஜ் விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ பிவி ரேஷியோ நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜுங்க, 20%. இப்போ இதுல எடுத்து அப்ளை பண்ணுவோம். 20% ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஸ்டெப் 1ல கண்டுபிடிச்சிருக்கோம், அது 10,000. அப்போ 10,000 டிவைடட் பை சேல்ஸ். அப்போ இதையே இந்த சைடு கொண்டு போயிட்டு அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு 10,000 டிவைடட் பை 20%. அப்போ இது எப்படி நீங்க பார்க்கணும், 10,000 டிவைடட் பை 20 இன்டூ 100 அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ இதுக்கு அடிக்கிறப்போ நமக்கு 5 டைம்ஸ் வருங்க. 100க்கு இதுக்கு அடிக்கிறப்போ 5 டைம்ஸ் வரும். அப்போ தேர்ஃபோர் சேல்ஸ் அப்படின்றத நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 50,000. 50,000 இந்த சம்ல நமக்கு என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா 50,000 அப்படின்ற சேல்ஸ் மட்டும் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 50,000 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஒரு சில நேரத்துல நமக்கு என்ன கேட்டிருக்கலாம், வேரியபிள் காஸ்ட் கூட கேட்கலாங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட் கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிற மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 50,000 இருந்து ஒரு மதிப்பை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,000 கிடைக்கும். அப்படின்னா அது எந்த மதிப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இதுல இருந்து இது அப்படின்றப்ப நீங்க 40%, 40,000 இல்லைங்களா, வேரியபிள் காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு 40,000 இருக்கும். 50,000 இருந்து ஒரு 40,000 கழிச்சோம் அப்படின்னா 10,000ங்கிறது கான்ட்ரிபியூஷன். நம்மளாவே அசம்ஷன் பண்ணிக்கிறோம். வேரியபிள் காஸ்ட் கூட இதுல இருந்து கேட்கலாம். இந்த சம்மை வச்சுக்கிட்டு வேரியபிள் காஸ்ட் கூட நமக்கு கேட்கலாம். அதனால இந்த 3 ஸ்டெப் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க. இது வந்து ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவல் சேல்ஸை கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்படின்றத ஆஸ் ப்ராஃபிட் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கிறதுனால அந்த 2 அடிப்படையில் கூட கண்டுபிடிப்பாங்க. அந்த இடம் வரப்போ அந்த சம்மை வேணா உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இந்த இடத்துல தேவையில்லைங்க. ஆர் யூ கிளியர் நவ்? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? as per ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிஇபி இருக்கு, அதுக்கு ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் பிவி ரேஷியோ கிடைக்குது, அதை வச்சுக்கிட்டு போடுறப்ப நமக்கு சேல்ஸ் கிடைச்சிரும். சம்டைம்ஸ் அதுல வேரியபிள் காஸ்ட் கேட்டா கூட நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுல தயாரா இருக்கணும். ஓகே, இந்த சம் வந்து தனியா எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது டோட்டல் அட் பிரேக் ஈவன் பாயிண்ட் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எதுவாக இருக்கும், டோட்டல் ரெவென்யூவாக இருக்கும். இதுவும் காஸ்ட், இதுவும் காஸ்ட், இதுவும் காஸ்ட்.
டோட்டல் ரெவென்யூவாக இருக்கலாம், டோட்டல் ரெவென்யூன்னு வேணாலும் இருக்கலாம், இன்கம் அப்படின்னு வேணாலும் இருக்கலாம், சேல்ஸ் அப்படின்னு வேணாலும் இருக்கலாம். 2006-7 டிஆர்பியில் இங்க காஸ்ட்டுங்கிறது வந்துருச்சு. அப்ப காஸ்ட்டுக்கு ரெவென்யூ தான் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். 11-12 கேட்கப்பட்ட டிஆர்பி கொஸ்டின் பாருங்க. செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் 250, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 200, ஃபிக்ஸட் காஸ்ட் 12,000, பிஇபி சேல்ஸ் அமௌண்ட்ல கேட்டிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு எதில் கேட்டிருக்காங்க, அமௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பிஇபியை யூனிட்ல கண்டுபிடிச்சு அதை செல்லிங் பிரைஸால மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நார்மலா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து நம்ம ஆஸ் பர் யூனிட்டால மல்டிபிள் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல யூனிட் அப்படின்றத ஏதாவது கொடுத்துருக்கான்னு பாருங்க, எதுவுமே கொடுக்கல. எல்லாமே பெர் யூனிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் மல்டிபிள் வித் எவ்வளவு யூனிட் அப்படின்றது சேல்ஸ் பண்ணதாக எதுவும் கொடுக்கல. அப்படின்றப்போ ஆஸ் பர் நம்ம யூனிட் அடிப்படையில் தான் இதை கண்டுபிடிக்கணும். இது பாருங்க யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது செல்லிங் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் போடுறேன். செல்லிங் ப்ரைஸ் 250 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். பெர் யூனிட்டை கண்டுபிடிக்கிறேன் 200. அதுல இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 550. இது என்னங்க கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஏன்னா எது நமக்கு அவைலபிளா இருக்கோ அதுல இருந்து நம்ம அந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ பிஇபிக்கான ஃபார்முலா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் அவைலபிளாவே இருக்கும். ஏன்னா இங்க கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பிஇபி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யூனிட்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ யூனிட்ல கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கான ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் divided by contribution per unit. Contribution per unitங்க. அப்போ நான் என்ன பண்றேன், ஃபிக்ஸட் காஸ்ட் எனக்கு எவ்வளோங்க 12,000. 12,000 divided by contribution per unit அப்படின்றப்போ 50. இந்த 50ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ டிவைட் பண்றப்போ ஒரு 0 எனக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் அகைன் இதில் போடுறப்போ எனக்கு 2 4 20 ஆயிடும். அதுக்கப்புறம் 0 240 யூனிட்ஸுங்க. 240 யூனிட்ஸ். அப்போ பிஇபி யூனிட்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க 240. இப்போ எனக்கு அமௌண்ட்டில் தான் கேட்டிருக்கான். அப்போ பிஇபி சேல்ஸில் தான் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிஇபி யூனிட்ஸு இன்டூ செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மல்டிபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இது. அப்போ 240 இன்டூ 250. 240 இன்டூ 250ங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைச்சிரும். 2 4 4 5 20 60,000ங்க. ஓகேங்களா? ஆர் யூ கிளியர் நவ்? யூனிட் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் பிரைஸால மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளவு யூனிட் அதாவது செல் பண்ணியிருக்காங்கிற விஷயம் நமக்கு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிவி ரேஷியோங்கிற ஒன்றை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அல்லது இதை வச்சுக்கிட்டு வேணா நீங்க பிவி ரேஷியோங்கிற ஒன்றை வேணா கண்டுபிடிக்கலாம். அல்ல ஆல்டர்னேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்ட்டா இந்த இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல போகாம ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி வரலாங்கிறத சொல்ற மாதிரி பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சு கூட நம்ம கொண்டு வரலாம். அல்டிமேட்லி இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டா ஆல்டர்னேட்டிவ்லின்னு வச்சுக்கிறேன். ஆல்டர்னேட்டிவா நீங்க இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டா ஃபைண்ட் அவுட் த பிவி ரேஷியோ. நீங்க என்ன பண்றீங்க, பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ பிவி ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இப்படி தான் நம்ம போடுவோம். இதை எடுத்துக்கிட்டு கான்ட்ரிபியூஷன் இப்போ 250ல மேல கான்ட்ரிபியூஷன் இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதுதானுங்க. அப்போ 50 250ல இருந்து 50 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். 50 டிவைடட் பை 250 இன்டூ 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு 0 லெஸ் பண்ணிடலாம். இது 5 தடவை 20%ங்க. இதுக்கு அடித்தோம் அப்படின்னா 5 டைம்ஸு, இதுக்கு அடித்தோம் அப்படின்னா
20. அப்போ பிவி ரேஷியோ எனக்கு என்னன்னு கிடைக்குதுங்க 20%. பிவி ரேஷியோ 20%. பிவி ரேஷியோ வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, இந்த இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு therefore பிஇபி அமௌண்ட், பிஇபி வந்து அமௌண்ட்ல வேணும் அப்படின்ட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி போடுறப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் 12,000 டிவைடட் பை 20%. இந்த இடத்துல 20%. அப்போ 20 டிவைடட் பை 100 அப்படின்னு நீங்க போடுவீங்க. அப்போ இந்த இடம் உங்களுக்கு எப்படி ஆகும், 12,000 டிவைடட் பை 20 இன்டூ 100. அப்போ இதுக்கு அடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டா 6. இங்க ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிருங்க இல்லைங்களா, அப்போ 600. இப்போ 600 இன்ட்டு 100 60,000. இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஒன்னா தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிச்சு யூனிட் பிரைஸால மல்டிபிள் பண்ணிட்டாலும் சேம், அல்லது டைரக்டா நீங்க கான்ட்ரிபியூஷன் செல்லிங் பிரைஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பிவி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி செகண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் காமனாக தான் வரும். ஆர் யூ ஓகே நவ்? அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சார், புரியுதுங்க சார். ஓகே, இதுல பாருங்க, a company has the capacity of production 1 lakh units, 1 லட்சம் யூனிட்ஸ், சர்டன் ப்ராடக்ட் இன் a month. இந்த மாதிரி பெரிய கொஸ்டினா வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா படிச்சு ஆன்சர் போடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. படிச்சீங்கன்னா பாருங்க அது சின்ன ஒரு கான்செப்டா தான் இருக்கும். அதனால எப்பயுமே கேர்ஃபுல்லா படிங்க, படிச்சு முடிஞ்ச வரைக்கும் செம்ம அடிக்கணும். செம்ம யார் அடிக்கிறாங்களோ அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாவே இருக்கும். செம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே டிஸ்கரேஜிங்லேயே தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம விட்டுருவாங்க. The sales department reports that the following schedule selling price is possible. அதாவது வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் 60, 70, 80, 90 இந்த 4 அடிப்படையா பேஸா வச்சிருக்காங்க. அதுல செல்லிங் பிரைஸ் பர் யூனிட்ங்கிறது 90 பைசா, 90 பைசா, 75 பைசா, 67 பைசா. இது வந்து செல்லிங் பிரைஸ். வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் அட் தீஸ் லெவல், இந்த லெவல்ல பொறுத்த வரைக்கும், லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 0.15 பர் யூனிட் அப்படின்றான். இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்றான். இது 0.5 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஸட் காஸ்ட் 40,000. அட் விச் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி ப்ராஃபிட் த மேக்சிமம் அப்படின்னு கேட்குறான். எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்சிமமா இருக்கும் அப்படின்றத இதனோட பொருள். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 60%, 70%, 80%, 90% இந்த மூணையும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஓகே, இப்போ இதுல 60% அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இது 60%, இது 70%, அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா 80%, அடுத்தது 90%. இந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு தகுந்தாற் போல நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டா என்னுடைய வேல்யூவை புட் பண்றேன். செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சோம்னாவே அதுல இருந்து மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம். இது எவ்வளவு, 90 பைசா, 90 பைசா, 90 பைசா, அடுத்தது 0.75, 0.67. இதனோட கான்ட்ரிபியூஷன் சாரி வேரியபிள் காஸ்ட் லெஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டை நான் கழிக்கிறேன். த வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் அட் தீஸ் லெவல் எல்லாத்துலேயுமே 15 பைசா தான் இருக்கு அப்படின்றான். அப்போ இதை இந்த இடத்துல கொடுங்க. 0.15, 0.15, 0.15 அண்ட் 0.15. இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா இதையே லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 கிடைக்கும். இதுல இருந்து லெஸ் பண்றப்போ 0.75 கிடைக்கும். இதுல இருந்து லெஸ் பண்ணீங்க அப்படின்ட்டா இதுல பாக்குறப்ப 60. இந்த இடத்துல 80% கெப்பாசிட்டி
இல்ல வால்யூம் ஆஃப் 0.52 sir. 0.52 இல்ல இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க. இந்த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். இந்த 60%, 70%, 80% அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதையும் சேர்த்து இது கூட நம்ம மல்டிபிள் பண்ணி கொண்டு வரணும். அப்பதான் இன்னும் வந்து ப்ரீசியஸா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லுங்க. ப்ரொடக்ஷனை வந்து 60,000 into 60% அதை போட்டு பெருக்கணும் சார். ஓகே 0.9 பெருக்குனாதான் சார் அந்த 54,000 வரும். இந்த 60,000 into 60,000 into 0.9 சார் 70,000 into அதாவது 1 lakh வந்து 60% 60,000 சார். இல்ல அததான் 1 lakh 70%. அததான் எடுக்க போறேங்க இந்த இடத்துல. இந்த சரிங்க சார். லெவலால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டா மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிபிள் பண்ணிட்டு என்னோட கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சேன்னா சரியா போச்சுங்க. சரிங்க. அப்போ இங்கேயே நம்ம லாப பங்களிப்பு கண்டுபிடிச்சிடறோம் இல்லைங்களா? லாப பங்களிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஓகே. அப்போ எவ்வளவு யூனிட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான். அப்போ நம்ம செல்லிங் யூனிட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ 1,00,000 யூனிட் வந்து நமக்கு இங்க ப்ரொடியூஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. 1,00,000 யூனிட். அப்போ 1,00,000க்கு 60% கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60,000 யூனிட்ஸ். அடுத்தது இது 70,000 யூனிட்ஸ். இது 80,000 யூனிட்ஸ். அடுத்த பாத்தீங்கன்னா இது 90,000 யூனிட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது இந்த யூனிட்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் வால்யூமையும் நீங்க என்ன பண்ணணும்னா கான்ட்ரிபியூஷனையும் நீங்க என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாப பங்களிப்பு கிடைக்கும். இந்த லாப பங்களிப்புல எது ஹையஸ்டோ அதை நாம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எது ஹையஸ்டோ அதை நாம எடுக்க போறோம். அப்போ 60,000 into 0.75ங்க. அப்போ இதுல முக்கால் இல்லைங்களா? அப்போ 45,000 இதுக்கு. இது 45,000. இதுல வந்து ஃபோர்த்ல ஒரு 52,500. 52,500. 8க்கு 6 6 to 48ங்க. 48 9 5 எவ்வளவுமா? இது 75 மட்டும் எடுக்க போகுது. எனக்கு ஐக்கிறேன். இல்ல 80,000 into 46,800. 46,800ங்களா? இப்ப லாப பங்களிப்பு பாருங்க எதுல ஹையஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சரியா போச்சு. இவங்க அதுதான் கேக்குறாங்க. அட் விச் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி த ப்ராஃபிட் வில் பி த மேக்சிமம். ப்ராஃபிட் மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட்ங்கிறது லாப பங்களிப்பு தான். ப்ராஃபிட் இதுக்கப்புறம் போய் நீங்க கண்டுபிடிக்கவே வேணாம். அது கண்டுபிடிச்சிங்கனால அதே தான் வரும். நீங்க 40,000 கழிச்சுட்டு ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்பீங்க. லாப பங்களிப்பு இருந்தாவே போதும். அதுல எது மேக்சிமமா இருக்கோ அதுதான் நமக்கு வந்து எங்க இருக்குங்க லாபமும் அதிகமாக இருக்கும். அப்போ அட் விச் லெவல் இஸ் மேக்சிமம் அப்படின்றப்போ the 70% is the maximum. 70% is the maximum. the right answer. நீங்க வேணா ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா இந்த எல்லாத்துலயும் 40,000 ரூபாய் கழிச்சுட்டு அதுல எது மேக்சிமம் இருக்குன்னு பார்த்தாலும் அதுவும் அதே தான் இருக்கும். 12,500 ரூபாய் அதே லாப பங்களிப்பு கண்டுபிடிச்சாவே போதுமானதுங்க. அதுதான் மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டால ஒரு யூனிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். வால்யூம் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. மேலேயே மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போட்டு பெருக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே செல்லிங் பிரைஸ்ல போட்டு பெருக்குவீங்க, வேரியபிள் காஸ்ட்ல போட்டு பெருக்குவீங்க, அப்படியெல்லாம் பெருக்க வேண்டாம். டைரக்டா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருக்குனீங்கன்னா ஒரே பெருக்கல் வேலை முடிஞ்சு போச்சுங்க. அழகா இது கொண்டு வந்துடலாம். பெரிய சம்மா இருந்தாலும் நமக்கு கேட்டிருக்காங்க. 2011-12 நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் பிரேக் ஈவன் பாயிண்ட் ருப்பிங்கிறது அமௌண்ட்ல கண்டுபிடிக்கிறது. அப்போ அமௌண்ட்ல கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் மேல பிவி ரேஷியோ கீழே. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. அப்போ இதுதான் எஃப் டிவைடட் பை பிவி ரேஷியோங்கிறத ஃபார்முலா. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் வராதுங்க. இது பாத்தீங்கன்னா டிசையர்டு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. இது வந்து டிசையர்டு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா டிசையர்டு ப்ராஃபிட் மாடல் அப்படின்ட்டு. அதனால அது கிடையாதுங்க. அடுத்தது the PV ratio 60% and the marginal cost of the product is
0.5. இந்த வேர்டு கொடுத்தாங்கனாலும் நீங்க என்ன மீனிங்ஃபுல்லா அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது வேரியபிள் காஸ்ட் தான் அப்படின்னு அர்த்தம். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னாலும் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னாலும் சேம் மீனிங் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் வில் பி த செல்லிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு நமக்கு கேட்கப்பட்டிருக்குங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கு, பிவி ரேஷியோ கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்கு. அப்போ வேரியபிள் காஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன அசோசியேஷன், செல்லிங் பிரைஸுக்கு நமக்கு என்ன அசோசியேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்ததை ஒரு மெத்தட்ல நம்ம எடுத்துக்கலாம். பிவி ரேஷியோ ஈக்குவல் டு டைரக்டா பெருக்கலாம் வராது. ஓகே, பிவி ரேஷியோ ஃபார்முலாவிலேயே நம்ம கொண்டு வந்துடலாம். எஸ் பர் டைரக்ட் மெத்தட்லேயே கொண்டு வந்துடலாம். அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டா செல்லிங் பிரைஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இதான ஃபார்முலா. இது ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ பாருங்க இதனோட வேல்யூ 60%. கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரியாது. செல்லிங் பிரைஸ் அப்படின்றது தெரியுமானா தெரியாது. ஆனால் இந்த ஃபார்முலாவில இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா இன்னொரு ஃபார்முலாவை எழுதலாம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை எகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிச்சு எழுதுறேன். அதாவது ஒரு வடிவத்துல பிரிச்சு எழுதுறேன். வேரியபிள் காஸ்ட் டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எக்ஸுங்கிற வடிவம் இந்த மாதிரி கூட வச்சு கண்டுபிடிக்கலாங்க. அல்லது வேற ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்ட்டா 60% இல்ல 60%, 40, 4, 5, 20 பிவி ரேஷியோ வந்து 60% அப்படின்றாங்க. லாப பங்களிப்பு வந்து 60% அப்படின்னா ரிமைனிங் 40%. 100 அப்படி பண்ணிட்டுங்க. ஒரு ஈஸியான மெத்தட் என்ன போடணும்னு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ பிவி ரேஷியோ வந்து 60னா சரியாங்க சார். அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து 40% அப்படி வருமாங்க சார்? இல்ல 40% ஆஃப் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. 40% ஆஃப் சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு ஆப்போசிட்ல சொல்லலாம். சேல்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஆமாங்க சார். இதுல சேல்ஸ் ஏதோ ஒரு வேரியபிளாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது கான்ட்ரிபியூஷனாவது தெரியணும். ஆமாங்க சார். சார் சார் சொல்லுங்க சார் 50 டிவைடட் பை இந்த 40 into 100 போட்ட ஆன்சர் வருதுங்க சார் ஃபார்முலால. 50 டிவைடட் பை 40 into 100 40 into 100ங்க சார். அந்த டோட்டல்ல 60 வந்து சொல்லிட்டான் சார். பேலன்ஸ் 40 இருக்குதுங்க. ஆமா, பேலன்ஸ் அந்த 50 ரூபாய் வந்து 40 ரூபாய்க்கு சமானம். ஆமா, அப்படி போட்டா நமக்கு ஆன்சர் வருங்க சார். ஆமாங்க கரெக்ட். இந்த இடத்துல சரி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதாவது இது எப்படி நான் உருவாக்குறேன் அப்படின்ட்டா ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே நம்ம பார்க்கலாங்க. இது ஒரே ஒன்று. ஓகே ஓகே இது பாருங்க, நீங்க சொல்ற கான்செப்டே தான் நான் இப்படி பார்க்குறேன். சேல்ஸ் அடுத்து லெஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். பிவி ரேஷியோ அப்படின்றது ஆக்சுவலாக நமக்கு எதைத்தான் சொல்லும் அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூஷன் தான் சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு சொல்லும். அப்போ இந்த இடத்துல பிவி ரேஷியோ வந்து நமக்கு 60% அப்படின்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படின்றது 60% அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பு 60% அப்படின்றது பிவி அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இங்க 60. அப்ப ரிமைனிங் இது வந்து நீங்க 100 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 40ங்க.
இது வந்து 40 இப்படி நம்ம எடுத்துக்கிறோங்க. அப்போ 40% அதாவது 40% ஆஃப் சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்டுங்க. 40% ஆஃப் சேல்ஸுங்கிறது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ 100% வந்து இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ். ஆனால் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். இதில் மார்ஜினல் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்னு எடுத்துக்கலாம். அது ஓகே, பெர் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 50ங்க. நம்ம இந்த இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்ல ஆக்சுவலாக இந்த காஸ்ட் மாடல்ல நம்ம போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். இதுல பாருங்க, காஸ்ட் ஆன் சேல்ஸ் அந்த மாதிரிங்க சார். ஆன் காஸ்ட் ஆன் சேல்ஸ்ல போட்டிங்கன்னா இந்த ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சார் ஆமா ஆமா இது வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு மதிப்பு தெரிஞ்சா கூட போதுங்க, நம்ம அதை வந்து ஈஸியாக அடுத்த மதிப்பு கொண்டு வந்துடலாம். இப்போ இதுன்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 50 அப்படின்னு சொல்ல போறது 40க்கு அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க. இங்க போடணும். ஆக்சுவலா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு போடக்கூடாது. ஜஸ்ட் அ மினிட். எதுக்கு தேவையா அந்த இடத்துல கொண்டே நம்ம போடணும். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல நம்ம இந்த மாடல் நடத்தியிருக்கோம். எப்பயுமே சேல்ஸை வந்து 100% அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அதனால இந்த இடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ என்ன நமக்கு ஆக்சுவல் வேல்யூ இருக்குங்க, 50 அப்படின்றது 40க்கு அப்படின்ட்டா சேல்ஸுங்கிறது 100, 100க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கூட ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எவ்வளவு வருங்க, இதுக்கும் அடிச்சோம் அப்படின்ட்டா இந்த 0 கேன்சல் ஆயிரும். 4க்கு அடிச்சோம் அப்படின்னா 25ங்க. 25 இன்ட்டு 4 125. அதுக்குள்ள 125 இப்போ கரெக்டுங்க. இந்த இடத்துல 25 5 into 25ங்க நமக்கு 125 இப்படி எடுத்துக்கலாம். இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுறதே நமக்கு எதைத்தான் குறிக்குங்க, கான்ட்ரிபியூஷன் தான் குறிக்கும். எப்போ கொடுத்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் தான் குறிக்கும். ஏன்னா அதுதான் வந்து லாப சதவீதம் தான் வந்து பிவி ரேஷியோ. எப்போ நம்ம கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், லாப சதவீதம் அப்படின்றத நம்மளை பொறுத்த வரைக்கும் பிவி ரேஷியோ. அப்போ இந்த 60 அப்படின்னு சொல்லப்படுறது கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 60% அப்படின்றது கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் நமக்கு எப்படி வரும், வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வரும். எதில் இருந்து, சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணா வரும். அப்போ சேல்ஸுங்கிறது 100%. அப்போ இதுல 60 இருக்கு அப்படின்னா இது 40% அப்படின்ற வச்சுக்கிறீங்க. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. செல்லிங் அதாவது மார்ஜினல் காஸ்டிங்கிறது 50ன்னு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாவே இன்னொரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எது கிவன்ல இருக்குன்னு பாருங்க. இந்த அதாவது இந்த 50 ரூபா அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜுக்கு, 40%க்கு அப்படின்னா 100%க்கு எவ்வளவு அப்படின்றது தான் உங்களுடைய கணிப்பு, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதே வந்து இந்த சமம் வந்து கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தானா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இதே வந்து கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தா, அதாவது 50 ரூபா அப்படின்றது 40%க்கு அப்படின்னா என்னுடைய 60%க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றப்போ 125ங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 6×5 30, 30 4 அப்படின்னு போடுறப்போ 30 டிவைடட் பை 4, 7 4 28, 7.25 இருக்கும் கான்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? இல்ல 125 72.5 72.5 இருக்கும். அப்போ இது வந்து அந்த பழைய மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உனக்கு இது ஈஸியா இருக்கும். சம்மா போடுறதுக்கு பதிலாக
இந்த மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே, பாருங்க ப்ரீவியஸ்லேயே இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதுவும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. The break-even point can be calculated using the formula. BEP எந்த ஃபார்முலாவில இருந்து கண்டுபிடிப்பான்னு கேட்டிருக்காங்க. Fixed cost divided by PV ratio. இது வந்து BEP தான் நமக்கு தேவைங்க. இது எது நமக்கு தேவை? BEP. BEPங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கான்ட்ரிபியூஷன் தப்பு, இது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ்ங்கிறது தப்பு, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட்ங்கிறது தப்பு. இதுவும் குறைவுங்க, இதுவும் தப்பு. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் கேன் பி கால்குலேட்டர் 2016-17 ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் கொஸ்டின் அமையும், அந்த மாதிரி